Praise the Lord. ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் டைமுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு வெனஸ்டே. இன்னைக்கு வாலிபர்களுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம், யூத். ஸோ அதுக்கு முன்னாடி பைபிளில் அவங்களை குறித்து அவங்களுக்கு ஒரு அறிவுரை என்ன கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்கலாமா? பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படும். உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. பைபிள்ல கொடுக்கப்பட்ட வசனம். சரிங்களா? வாலிபனே, உன் இஷ்டப்படி நட. ஏன்னா வாலிப வயசுனா கண்ட்ரோல் கிடையாது. காலேஜ் போறீங்க, டீனேஜ், யார் சொல்றது, எல்லாரையும் நான் சொல்லலை. ஏன்னா அதான் வயசு, என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் என்ஜாய் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, நீ இஷ்டப்படி அல்ல, நீ யார் சொல்லி கேட்க வேண்டாம், நீ உனக்கு மனசுல என்ன தோணுதோ செய். சரிங்களா? உன் இருதயம் உன்னை சந்தோஷப்படுத்துதா? ஓகே. உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணு என்னெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம், என்னதான் பார்க்க சொல்லுதோ அதெல்லாம் பாரு. ஆனாலும் இவெல்லாவற்றிலும் ஒவ்வொரு டைம் உனக்கு ஞாபகம் வரணும், கர்த்தர் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். சரிங்களா? ஸோ இந்த வசனம் நிறைய பேருக்கு கரெக்டா இருக்கு. ஆனா அந்த ஒரு பயம் வரணும், கர்த்தர் என்ன நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அப்பா சொல்றதை கேட்காம, அம்மா சொல்றதை கேட்காம, யார் சொல்றதையும் கேட்காம இஷ்டப்படி அலைஞ்சோம்னா ஒரு நாள் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார். அதனால அப்படிப்பட்ட யூத்துக்காக ஒருவேளை இதை நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தா கூட, வாலிபர்களாகி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தா கூட, தயவு செஞ்சு அந்த வழிகளிலிருந்து விலகி, அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீயையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் ஒரு மாயை. அந்த மாதிரி மாயமான வாழ்க்கையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க, இதை கேட்கிற வாலிபர்களுக்கு விடுதலை கொடுக்க, நம்முடைய பிள்ளைங்க, குழந்தைங்க, தெரிஞ்சவங்க, ஸ்கூல், காலேஜஸ்ல இருக்கிறவங்க, ஈவன் 11th 12th, ஸோ எல்லாரும் அந்த மாதிரி ஒரு வழியிலிருந்து விடுபடுறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, அப்பா, இந்த வேளையில் ராஜா வாலிபர்களுக்காக உடைய பாத்துல வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, வாலிப வயசு ஒரு 9th 10th 11th 12th காலேஜ், ஆண்டவரே அப்பா, அவங்க இஷ்டத்துக்கு அலையணும், இதுதான் வாழ்க்கை, இந்த பீரியட்ல நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு என்ஜாய் பண்ணுகிற ஒவ்வொரு வாலிபர்களையும் உடைய பாதத்துல வைக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உடைய பாதத்துல வைக்கிறோம். அல்லேலூயா. அப்பா, இறங்கும் அப்பா, இறங்கும் இறங்கும். யார் சொல்லியும் கேட்க மாட்டோம், நாங்க இப்படிதான் இருப்போம். அல்லேலூயா. அப்படி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுது உடைய கருத்துல தருகிறோம் ராஜா. வாலிப பிள்ளைகளை உடைய கருத்துல தருகிறோம் ராஜா. நீங்க சொல்லிருக்கீங்க, 2 பேர் ஒரு மனதோடு நீங்க பண்ணும்போது ஆண்டவரே பரலோகத்தில் இந்த நன்மை உண்டாகும் என்ற வசனத்தின்படி அப்பா, நாங்க இப்போ என்னோடு சேர்ந்து இணைகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த எல்லா உலகத்துல ஆண்டவரே, எங்க வீட்டு பக்கம் இருக்கிறவங்க, எங்க ஊர்ல இருக்கிறவங்க, ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க, இந்தியால இருக்கிறவங்க, உலகம் ஃபுல்லா ஆண்டவரே சுற்றி திரிகிற வாலிபர்களை இந்த பாத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அல்லேலூயா. அப்பா, சிலவங்களுக்குலாம் நான் திருந்தி வாழணும், நான் நல்லா வாழணும், நான் நல்ல பிள்ளைய அந்த உலகத்துல வாழணும், எந்த ஒரு இதுக்கும் நான் அடிமையாகக்கூடாது, சிகரெட்டுக்கு அடிமையாகக்கூடாது, ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாகக்கூடாது, தப்பான எண்ணங்களுக்கு அடிமையாகக்கூடாது, தப்பான காரியங்களுக்கு அடிமையாகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா முடியல. அப்பா, அப்படிப்பட்டவங்களுக்காக அந்த பாதல வருகிறோம் சுவாமி. நீர் அவங்களுக்கு எப்படியாவது அந்த கிருபையை கொடுங்கப்பா, கண்ட்ரோல் பண்ற கெப்பாசிட்டியை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உங்க மேல அன்பு வச்சாங்கன்னா, ஆண்டவரே உங்களை மட்டுமே நினைச்சாங்கன்னா, இந்த ஆண்டவரே கண்டிப்பா ஆண்டவரே அது விலகி இருக்க முடியும் சுவாமி. யாரு சொல்லியும் கேட்க முடியாது, யாரு சொல்லியும் கேட்க முடியாது. உங்க அன்பு, உங்க அன்பு, உங்க அன்பு அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்துல ஆண்டவரே நிறைய அன்புக்காக போய் ஏங்கி ஆண்டவரே திரும்பி ஆண்டவரே வெறுமையா இதனால ஆண்டவரே மனம் அடைஞ்சு இதனால சூசைட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க சுவாமி.
ஆண்டவரே தேவரீர், நீர் அன்புள்ளவர், நீர் எல்லாரையும் நேசிக்கிறவர். உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள, உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் சுவாமி. அந்த மாதிரி நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துற அளவுக்கு யாரும் இல்லாதபடி இன்னைக்கு நாங்க அந்த வசனத்தை வச்சு நாங்க ஜெபம் பண்றோம்ப்பா. ப்ளீஸ் மாஸ்டர், இறங்கும் 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 எல்லா வாலிப பிள்ளைங்க மேலையும். ஆண்டவரே, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் அந்த டீனேஜ்ல இருக்கிற அப்பா எல்லாரும் மேலையும் பார்த்து ஆராபாஷ் உங்களுடைய கரம் இறங்குவதாக, உங்களுடைய கிருபை இறங்குவதாக, உங்களுடைய அன்பு 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 இறங்கட்டு சுவாமி. அப்பா எவ்வளவோ இந்த மாதிரி அன்பு வச்சிருக்கிறீங்க சுவாமி. அப்பா உங்களோட உயிர், உங்களோட ரத்தம் கடைசி சொட்டு ஆண்டவரே முடிகிற வரைக்கும் எங்களுக்கு வந்து ஆண்டவரே எங்களுக்காக நீர் அடிபட்டு அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஆண்டவரே அந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கும் ராஜா, அந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கும் ராஜா. அப்பா ப்ளீஸ் மாஸ்டர், அப்பா இறங்கும். வாலிபம் மாயை புரிய பண்ணுங்கப்பா. அந்த டைம்ல என்ன பண்றோம்னே தெரியாது. அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் அப்பா. எல்லாரும் சேர்ந்து ஜாலியா ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம் அப்பா. ஸ்மோக் பண்ணா ஆண்டவரே அந்த நுரையீரல் பாழா போகுமே சுவாமி. அப்ப அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் அடிச்சா அது ஆண்டவரே குடல் பாழா போகுமே சுவாமி. அப்பா அவங்க உடம்பு பாழா, தவறான எண்ணம் இருந்துச்சுன்னா அப்பா அவங்களுடைய இருதயம் பாழாய் போகுமே சுவாமி. அப்பா இறங்கு ராஜா, இறங்கு ராஜா. எல்லா பிசாசின் கிரியைகளிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. அந்த சூசைடல் ஸ்பிரிட்டில் இருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. தனியா இருக்கிறேனே தனியா எனக்கு யாருமே இல்லையே நீ ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஹல்லேலூயா அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. உங்க அன்புனால நிரப்பு சுவாமி, உங்க அன்புனால நிரப்பு சுவாமி. நீங்க தீய சிந்தனை அதெல்லாம் வரும்போது அதை நினைச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு அந்த முள்முடி தலையில இறங்கும் போது அவருக்கு வலிச்சிருக்கும். உங்களுக்காக அந்த வலியை ஏற்றுக்கொண்டாரே. ஈட்டி பாய்ந்த இதயம் அப்பா, ஈட்டி பாயும் போது எவ்வளவு வலிச்சிருக்கும் அப்பா. தீய எண்ணங்கள், தீதான நினைவுகள், கெட்ட எண்ணங்கள் அப்பா எல்லாவற்றிலும் விடுவியும். அந்த 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 முடியில இருந்து, அந்த தலையில இருந்து வழியிற ரத்தத்தினால இப்பொழுது அவங்க ஒவ்வொருவருடைய தலையிலையும், அவங்க ஒவ்வொருவருடைய ஆண்டவரே மனதையும் ஆண்டவரே அந்த கண்ட்ரோல் பண்ற கிருபையை கேட்டாங்கப்பா. கழுவி சுத்திகரிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் வாலிப பிள்ளைங்களை தொட்டு சுத்தப்படுத்துங்கப்பா. தொட்டு ஆண்டவரை சுத்திகரிங்கப்பா. அப்பா அவங்க இஷ்டத்துக்கு ஓடாதபடி அவங்க கண் அந்த மொபைல் வந்து ஐயோ எத்தனை பேரை கெடுத்து போட்டுச்சு சுவாமி. எல்லாரும் அந்த மொபைல்ல இருக்கிற அந்த ரீல்ஸ்ல வர்ற கெட்ட காரியங்களுக்கு அடிமை ஆயிட்டாங்களேப்பா. ஆண்டவரே உங்க அன்புனால, உங்க அன்பு மட்டும்தான் மாற்ற முடியும். யார் சொல்லியும் கேட்க மாட்டாங்கப்பா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. உங்க அன்பு இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீரே, முள்முடி வச்சாங்களே, ஈட்டி வச்சு குத்துனாங்களே, எல்லாவற்றையும் அந்த ரத்தம் அதுல இருந்து வழிந்தோடுகிற ரத்தத்தினால இப்பொழுது அவங்கள சுத்திகரிச்சு அவங்கள ஆண்டவரே அந்த விதமான காரியங்கள் வந்து விடுதலை கொடுக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் இயேசுவே. இப்பொழுது ஆண்டவரே அந்த விடுதலையை கொடுக்கிறீர் நாங்க நம்புறோம் ராஜா. கூட சேர்ந்து ஜெபம் பண்ற வாலிப பிள்ளையே அப்பா கர்த்தர் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே அந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறதுக்காக ஆண்டவரே அவங்களுக்கு அதுல இருந்து விலகி ஆண்டவரை உம்மோடு சேர்ந்து வாழ்ற பாக்கியத்தை இப்பொழுது கொடுப்பதற்காக ஆண்டவரே இதுல இருந்து விடுபடவே முடியாதா ஆண்டவரே? இந்த அடிமைத்தனத்துல இருந்து நான் விடுபடவே முடியாதா? நோ, முடியும் ராஜா. உங்க அன்பு உங்களுடைய பேர் அன்பு அவங்களை இறங்கட்டும் அப்பா. விடுதலை கொடும் கொடுத்ததற்காக நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு கொடாகுடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் பாவ பிடியிலிருந்து ஆண்டவரை மீட்டு எடுத்ததற்காக, ரத்தத்தினாலே கழுவினதற்காக, சுத்தப்படுத்துறதுக்காக, இனி அந்த பாவ வாழ்க்கையில ஆண்டவரை போகாதபடி அப்பா எத்தனையோ பேரண்ட்ஸ் அழுறாங்கப்பா. ஐயோ என் பிள்ளை இப்படி இருக்குதே அப்பா. நம்ம சிறுவர்கள் இதில் நம்ம பார்த்தோம் ஆண்டவரே, சிறு வயதிலேயே நம்ம கண்டிச்சு வளர்க்கலன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை கண்டிச்சு வளர்க்க முடியாமல் இப்போ அந்த பிள்ளைங்க கண்டபடி வளர்ந்தாங்கன்னா அப்பா அதை மன்னிச்சிடும். நான் கண்டிச்சு வளர்க்காத பாவத்தை மன்னியும். இவங்களை எப்படியாவது சுத்திகரியும் அப்பா. வாலிப பிள்ளைங்க நீர் அணைத்து கொள்ளும். உனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாத.
ஏசப்பா நான் இருக்கேன், ஏசு நான் இருக்கேன், உன்னை பாதுகாத்துக் கொள்வேன், உனக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டேனே, அந்த ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே அந்த ரத்தத்தினால உங்க சட்டைக்குள்ள மூடி மறைத்து அந்த பிசாசின் ஆண்டவரே மாயமான அந்த அன்புக்கு அடிமையாகாதபடி, அப்பா யாருடைய மாயமான அன்புக்கும் அடிமையாகாதபடி, மாயமான உலக வாழ்க்கைக்கு அடிமையாகாதபடி, அப்பா உண்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு உமக்காக வாழ்கிற பாக்கியத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்கு நீங்க கொடுக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நிறைய பேர் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே உங்களை ஆண்டவரே உம்முடைய அந்த கண்களின் காட்சியிலிருந்து விலக்குறதுக்காக, உண்மை மட்டும் பார்க்கிற கண்களை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். ஜெபம் பண்ண காரியம் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட வசனத்துக்கு ரிலேட்டடா உள்ள கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். கமெண்ட்ஸ்ல நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று கூறிய இளைஞர். ஈஸியான கொஸ்டின், ஆன்சர் பண்ணுங்க. உங்களுடைய ஆன்சர்ஸ்க்கு நாங்கள் கிஃப்ட் அனுப்புகிறோம். சரி, ஓகே. இந்த டைம்ல இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் எங்களோட ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு வாலிபர்களுக்கு பண்ணோம், நாளைக்கு ஒர்க்கர்ஸ், ப்ரொஃபஷனல்ஸ், மிடில் ஏஜ் அவங்களை கரெக்ட் பண்ண போகிறோம். ரெடியாக இருங்க. தேங்க்யூ.